பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சுய பலனை, சுய நீதியை நம்ம இப்படியெல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம், அதனால அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செயல்கள் மேலேயே, நம்மளோட நினைவுகள் மேலேயே எல்லாத்தையும் நம்ம நம்பிக்கை வச்சுருப்போனா ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனம், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையை நின்று விழுந்தீர்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிருபையிலே நிலச்சி நிற்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த சடங்காச்சாரம், பாரம்பரியம், இது செய்கிறது அது செய்கிறது அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய கிருபையை மாத்திரம் நம்பி, அவருடைய நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பை நம்பி, அதனால நம்ம காரியங்களை நடப்பிச்சோன்னா நம்ம கிருபையில் பலப்படுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏசப்பா நம்ம மேலே வச்சுருக்கிற கிருபை மகா பெரியது. ஆனால் நம்மளோட சுயத்தை, நம்ம சுயபலனை, இது எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு ஏசப்பாவோட கிருபையே சார்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டவர் தரட்டும் ஃப்ரெண்ட்ஸ்.